வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 30 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். செராவ் மற்றும் சரலாம் கை எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். மெலோபிட்டா மற்றும் குப்பிலிலி எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. ருக்மர் நாச்சா மற்றும் டால்காய் எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. கிக்லி மற்றும் டந்தாஸ் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, திமாசா, காசி, குக்கி, லக்கர், பாவி, ரபா, சிண்டங் மற்றும் லூஷாய். கற்பூரி தாக்கூர் 2014ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. துளசிதாஸ் ராம்சரித் மனஸ் அப்படிங்கிற புத்தகத்தை ஆவடி அப்படிங்கிற மொழியில எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம துளசிதாஸ் சங்கத் மோஷன் சொல்லக்கூடிய ஒரு கோயில வாரணாசி அப்படிங்கிற இடத்துல கட்டியிருக்காங்க. தோகாவளி, சாகித்ய ரத்னா, கீதாவளி, வினய பத்திரிகான்னு சொல்லக்கூடிய புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க. மையத்திற்கு எஞ்சிய அதிகாரங்களை வழங்குதல் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 3வது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்தை காட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 257ல சில சந்தர்ப்பங்களில் மாநிலத்தின் மீது ஒன்றியத்தின் கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் வெளியுறவு செயலாளர் APS மீனன். கொயாஸ் மற்றும் அல்லது ராம்சர் கிளர்ச்சி 1922 இருந்து 24 வரைக்கும் அல்லூரி சீதாராமராஜு தலைமையில நடந்துச்சு. மத்திய பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை லோக் ரங் உற்சவ் மற்றும் தேஜாஜி. இன்னைக்கான திட்டம் நந்தினி சகாகார் யோஜனா. இந்த திட்டம் 2021ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்க அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. நாஸ்கோமின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சிந்து கங்காதரன். உலக நீர் வாரம் 2024 தீம் என்ன? அதாவது மைய கருத்து பாலம் எல்லைகள். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எது? மகாராஷ்டிரா. ஷிகார் தவான் தனது ஓய்வை அறிவித்தார். அவர் எந்த துறையில் உள்ளார்? கிரிக்கெட். எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? தல்ஜித் சிங் சௌத்ரி. அலோக் சர்மா SPG உடைய தலைவர். ராகுல் ரஸ்கோத்ரா இந்தோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் உடைய தலைவர். உப்பால் குண்டு தெற்கு கடற்படை கட்டளை தளபதி. உபேந்திர திவேதி ராணுவ தளபதி. சதானந்த் வசந்த் NIA உடைய டைரக்டர் ஜெனரல். பியூஷ் ஆனந்த் NDRF உடைய தலைவர். நளின் பிரபா தேசிய பாதுகாப்பு படையின் தலைவர். ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் 2024 அணி நிகழ்வான மருகாபா கோப்பையில் எந்த நாடு வெள்ளி பதக்கம் வென்றது? இந்தியா. இந்திய நாடு ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் அதுவும் இந்த மருகோபா அப்படிங்கிற கோப்பையில வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. நீரஜ் சோப்ரா தோஹா டைமண்ட் லீக்ல தங்க பதக்கம் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம லாசன் டைமண்ட் லீக்ல வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு. அன்னு ராணி மற்றும் கிஷோர் ஜேனா லெபனான் தடகள சாம்பியன்ஷிப்ல ஈட்டி எறிதல ஜெயிச்சிருக்காங்க. ஸ்ரீஜா அக்குலா WTT ஃபீடர் பீரூட்ல பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. வித்யாராணி தேவி 2024 இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் உலக கோப்பையில வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. துருவ் சித்வாலா ஆசிய பில்லியர்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. கிளிமஞ்சாரோ மலையில் ஏறிய இளம் வயது ஆசியர் யார்? சோ ஆசியா அப்படிங்கிற இடத்துல இருந்து, அதாவது ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்துல இருந்து கிளிமஞ்சாரோ மலையில் ஏறிய இளம் வயது நபர் யார் அப்படின்னா தெக்பீர் சிங். தெக்பீர் சிங். இவர் தான் தெக்பீர் சிங். கிளிவே மலையில் ஏறிய முதல் இந்தியர் சத்யரூப் சித்தாந்தா. 29வது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினது காமிரிட்டா. செயற்கை கால்களுடன் எவரெஸ்ட் சிகரத்தை சேர்ந்திருக்காரு ஹரிபுத மகர். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய தமிழக முதல் பெண்மணி முத்தமிழ் செல்வி. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய இளம் வயது இந்தியர் காமியா கார்த்திகேயன். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய இந்தியாவின் மிக வயதான பெண்மணி ஜோதி ராத்திரி. இந்தியாவின் முதல் பெண்மணி பச்சேந்திரி பால் 1984ஆம் ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்துல ஏறி இருக்காங்க. எந்த நாள் தேசிய விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் மாசம் 29ஆம் தேதி மேஜர் தயான் சந்த கௌரவம் பண்றவைகளை நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். ஜூன் 25 சம்விதான் ஹத்யா திவாஸ். ஜூலை 26 கார்கில் விஜய் திவாஸ். ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். ஆகஸ்ட் 1 உலக நுரையீரல் தினம் மற்றும் தேசிய மலையேறும் நாள். ஆகஸ்ட் 9
உலக பழங்குடியினரின் சர்வதேச தினம். ஆகஸ்ட் 13 உலக உறுப்பு தான தினம். ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம். எந்த மாநில அரசு முக்கியமந்திரி சுக் சிஷா யோஜனா தொடங்கப்பட்டது? சோ முக்கியமந்திரி சுக் சிஷா யோஜனா எந்த மாநிலம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசம். ஹிமாச்சல பிரதேசம் ரோங்தாங் அப்படிங்கிற சுரங்க பாதைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஹர்கர் ஜல் உடைய 100வது மாவட்டம் சம்பா. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சஞ்சு 3 சொல்லக்கூடிய நீர்மின் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் முதல்வரின் சுக்காரே ஷகாயத நிதி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் முளைத்தி வணிக ரீதியாக சாகுபடி செய்த முதல் மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம். சஷத் மகிழா கடன் யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் முக்கிய மந்திரி சுக் ஆஸ்திரேயா யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இந்திரா காந்தி ஃபயாரி பிக்னா சுக் சம்மான் நிதி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆசிய அண்டர் 15 ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2024 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? தன்வி பத்ரி. சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி கொரியா ஓபன் 2023 அப்புறம் பேட்மிண்டன் ஆசிய சாம்பியன்ஷிப் 2023 ஆண்கள் இரட்டையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. லக்ஷயா சென் கனடா பேட்மிண்டன் ஓபனை ஜெயிச்சிருக்காங்க. கிரண் ஜோர்ஜ் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் சூப்பர் 100 ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெயிச்சிருக்காரு. உன்னதி ஹூடா அபுதாபி மாஸ்டர்ஸ் 2023 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. தஸ்னிம் மிர் மற்றும் தருண் மன்னோபள்ளி 3வது பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் செயின்ட் டெனிஸ் ரீயூனியன் ஓபனை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரைட் வரி வருவாய் சேகரிப்பு முறை எதை அடிப்படையாக கொண்டது? ரிகார்டியன் வாடகை கோட்பாடு. The number you are calling